ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்க்குற மாதிரி உங்களோட பேரையுமே ஒரு 3D மாடலில் ஏஐ இமேஜாக உருவாக்க முடியும். அது எப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்லி தரப்போகிறேன். அது எப்படிங்கிறத பார்க்க முடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் போகலாம். சரி, ஓகே கைஸ், இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்த மாதிரி ஒரு பேரையே ஏஐ இமேஜாக உருவாக்குறதுக்கு நம்ம ஃபஸ்ட் வந்து ஜெமினி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஜெமினி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இது ஓப்பன் பண்ணது வந்து ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதில் தான் வந்து இந்த கீழே வந்து சேட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் தான் வந்து நம்ம வந்து ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டை யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு பேரையோ இல்லை லெட்டர்ஸையோ வந்து ஒரு ஏஐ இமேஜாக ஒரு அழகான ஒரு ஏஐ இமேஜாக வந்து உருவாக்க போகிறோம். ரியலிஸ்டிக்காக 3D மாடலில் ஒரு ஏஐ இமேஜாக வந்து உருவாக்க போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து அந்த ப்ராம்ப்ட் வந்து கொடுக்க பாருங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆல்ரெடி அந்த ப்ராம்ப்ட் வச்சு காப்பி பண்ணியிருக்கேன். ஸோ அதை அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே ப்ராம்ப்ட்டை நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. காப்பி பேஸ்ட் பண்ணதுமே இதில் வந்து நீங்கள் இதில் வந்து எதுவும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இதில் வந்து என்ன பண்ணால் கரெக்டாக இதில் வந்து உங்களோட பேர் இருக்கும். அதாவது இன்னும் நான் இதில் கொடுத்துருக்க பேர் இருக்கு பார்த்தீங்களா, அது இருக்க இடத்துல உங்களோட பேர் கொடுக்கணும். அதாவது த நேம் அப்படி த நேம் போட்டு எஸ்பிஎல்னு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் வந்து இது அடிச்சிடுறேன். இதை அடிச்சுட்டு இப்போ நான் வந்து அதுக்கு பதில் வேறு ஏதாவது பேர் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி இப்போ வந்து எஸ்பிஎல்ங்கிறத எடுத்துட்டு சாப்பிட்றேன்னு வந்து எழுதிருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு வந்து எந்த பேரை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த மாதிரி 3D மாடலில் ஏஐ இமேஜ் வந்து உருவாக்க போறீங்களோ அந்த பேர் வந்து கொடுக்கணும். புரியுதுங்களா? அதாவது கரெக்டாக த நேம்னு போட்டுட்டு அதுக்கு அடுத்து அந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள உங்களோட பேர், நீங்கள் வந்து எந்த பேருக்கு அந்த 3D மாடலில் ஏஐ இமேஜ் உருவாக்க போறீங்களோ அந்த பேர் மட்டும் தான் கொடுக்கணும். நான் வந்து இந்த ப்ராம்ப்டை அப்படியே உங்களை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. அதே ப்ராம்ப்டில் ஜஸ்ட்டு என்னோட பேர் இருக்கிற இடத்துல உங்களோட பேர் வந்து கொடுத்துருங்க. அவ்வளோதான் வேலை, மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை. டேரெக்டாக இந்த மாதிரி ப்ராம்ப்டை கொடுத்து நீங்கள் வந்து என்ட்ரு கொடுத்ததுமே போதும், உங்களோட வேலை முடிஞ்சிடும். கரெக்டாக இந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஃபோட்டோ வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுக்கும். நீங்கள் வேணாலும் இந்த ஒரு ப்ராம்ப்ட் ஒரு வாட்டி படித்து பாருங்கள். இதில் வந்து என்ன சொல்லியிருக்கோங்க அதை படித்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு இமேஜ் வந்து ரெடி ஆகும். சரி, பார்த்தீங்க அப்படின்னா அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்க. சபரின்னு எழுதி அழகாக ஒரு அரிச்சக்கரத்தில் இப்போ நான் வந்து ஒரு ப்ராம்ப்ட் ஒரு நீங்களே படித்து பாருங்களேன். இதுலேருந்து என்ன இதுனா ஹை குவாலிட்டி 3D மெட்டாலிக் லோகோ டிசைன். ஸோ இந்த மாதிரி பேருக்கு போட்டுட்டு இந்த மாதிரி ப்ளூ கலர் சில்க் இருக்க மாதிரியும் பின்னாடி வந்து ஒரு சக்கரா இது இருக்கு லோகோ இருக்கிற மாதிரியும் அழகாக சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராம்ப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான நல்லா டீட்டெயிலான ஷார்ப்பான ஒரு 3D மாடலில் அந்த நேம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கு. இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட லோகோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட பேரே வந்து 3D மாடலில் மாற்றுறது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெடி பண்ணதுமே ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு சேவ்ங்கிறது கொடுத்தது போதும் இந்த ஃபோட்டோ வந்து நம்மளோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ டேரெக்டாக நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஜூம் பண்ணி பாருங்கள் எவ்வளோ டீட்டெயிலாக எவ்வளோ ஷார்ப்பாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதாங்க, சிம்பிள் தான். இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நேம் வந்து 3D மாடலில் வந்து மாற்றிக்கலாம். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இல்லை உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் தான் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறேன் கைஸ். சரி, ஓகே கைஸ், இந்த வீடியோவில் தான் நம்ம அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.